இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கணத்திற்கும் பாத்திரரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கணத்திற்கும் பாத்திரரே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. எல்லா துதிக்கும் மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரமான நம்முடைய ஆண்டவராக இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி நீ எழுந்து போவன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். இயேசு ஒரு கிராமத்திற்குள் போகும் பொழுது 10 குஷ்டரோகிகள் வருகிறார்கள். 10 பேரும் சுகம் வேண்டும் என்று கேட்கும் பொழுது இயேசு போய் உங்களை ஆசாரியருக்கு காண்பீங்கள் சொல்லும்போது புறப்பட்டு போகிறார்கள், சுகத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். ஒருவன் மட்டும் ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக வருகிறான். அப்போ ஆண்டவர் இதே கேள்வியை கேட்கிறார். சுகம் பெற்றவர் 10 பேர் அல்லவா, நீ ஒருவன் மாத்திரம் தானே ஆண்டவரை மகிமைப்படுத்த வந்திருக்கிறாயா? அப்ப ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? நம் ஆண்டவரிடத்தில் இந்த நன்மைகளை, அற்புதங்களை, சுகங்களை பெற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவருக்கு அந்த மகிமையை செலுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அநேக நேரம் நாம் அப்படி செய்வதில்லை. சுகம் கிடைச்ச உடனே உதறிட்டு நாம் வந்து விடுவோம். அப்படி அல்ல. ஆண்டவர் செய்த காரியங்களுக்காக ஆண்டவரை தொடர்ந்து நாம் மகிமைப்படுத்த வேண்டும். போகிற இடங்களெல்லாம் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். ஆண்டவர் எனக்கு இதை செய்தார், அதனால் எனக்கு உயிரோடு இருக்கிறேன், அவருக்கு தான் மகிமை உண்டு என்று சொல்லி நம்முடைய கிரியைகளை, நம்முடைய திறமைகளை, தாளந்துகளை பிரதிபலித்து நமக்கு மகிமை வர பண்ணுவதற்கு அப்படி அல்ல. எனக்கு எல்லாமே முழு உலகமே நம்மளை பாராட்ட வேண்டும், நிறைய லைக்ஸ் கிடைக்க வேண்டும், நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்திற்குள் போய்கொண்டிருக்கிற இந்த நாட்கள்ல ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன? சாவக்கிடந்த நம்மை தூக்கி விட்டுருப்பாருன்னா அதை மறக்கவே கூடாது. போகிற இடத்துலலாம் நான் எப்பவுமோ மரித்து போயிருக்க வேண்டும். ஆண்டவர் எனக்கு கிருபையா ஜீவனை கொடுத்திருக்கிறார், அதனாலதான் அவரை மகிமைப்படுத்துகிறேன், அவருக்காக ஓடுகிறேன், அவருக்காக வாழ்கிறேன் சொல்ல முடியுமா? ஒருவன் திரும்பி பார்க்கிறான். அந்த அந்நியன் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தான் ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு ஒருவன் தான் வந்தானா? இன்னைக்கு நாம எத்தனை காரியங்கள் ஆண்டவர்கிட்ட பெற்றிருக்கிறோம். ஆண்டவருக்கு முன்னாடி போய் நின்று ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி இருக்கிறோமா? ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்திருக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவருக்கு தெரியும் சொல்லி நமக்குள்ளே மனசுக்குள்ள வாய்க்குள்ள ஸ்தோத்திரம்பா, சுகத்தை கொடுத்தீங்க ஸ்தோத்திரம், வேலையை கொடுத்தீங்க ஸ்தோத்திரம், கல்யாணம் பண்ண முடியாது பாக்கியத்தை கொடுத்தீங்க ஸ்தோத்திரம், பிள்ளையை கொடுத்து இப்படியே போயிருந்தோம். இல்லை, ஆண்டவரை நாம மகிமைப்படும்படியாய் 4 பேர் கேட்கும் போது அல்ல 4 பேரை சந்திக்கும் பொழுது வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுதுதான் கர்த்தர் இதை எனக்கு செய்தார், கர்த்தர் இதை வாய்க்க பண்ணினார் சொல்லி பாருங்க. தொடர்ந்து காரியங்கள் வாய்ப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். அருமையான ஒரு சகோதரன், ஆண்டவரை அறியாத குடும்பம். அவர் வாலிப வயதுல ஒரு காலில் ஒரு கட்டி மாதிரி வருது. உடனே மருத்துவமனைக்கு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க, ஆப்ரேஷன் பண்றாங்க, சரியாயிருது. திரும்ப அந்த இடத்துல வருது, திரும்ப அது பண்ணி பார்க்கறாங்க, கடைசியில் அது சுகமாகவே மாட்டேங்குது. எல்லாமே இதா இருக்கு. அப்புறம் டெஸ்ட் பண்ணி பார்த்தா அது கேன்சர். டாக்டர் சொல்லிட்டாங்க இதுக்கு சரியாகாது, கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ள கீமோ கொடுக்கணும், அதெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்போ நிறைய காரியங்கள் போகும்போது இவருக்கு என்ன பண்ணுன்னு தெரியல, கால் எடுக்கணும்ட்டாங்க. சரின்ட்டு இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்ப அங்க ஒருத்தர் சுவிசேஷம் சொல்ற ஒரு மனுஷன் அவரை சந்திக்கிறாரு. இயேசுவை பற்றி அவருக்கு தெரியாது, ஏதோ கிறிஸ்தவங்களுடைய தெய்வங்கிறது மட்டும் தெரியும். நீ இயேசுகிட்ட ஒரு சின்ன பொருத்தனை மாதிரி பண்ணு, இந்த எனக்கு சுகம் கொடுத்துட்டீங்கன்னா நான் உம்மை மகிமைப்படுத்த வேண்டும் மட்டும் சொல்லி ஜெபம் பண்ணுப்பா, சுகமாகி வந்துட்டேன்னா எங்கெல்லாம் போறியோ ஆண்டவரை பற்றி நீ சொல்லு, ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுத்தாரு சொல்லி, இதான் நீ செய்ய வேண்டிய ஊழியம், இப்படி பண்ணிப்பாருன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. இவரே யோசித்தாரு, சுகம் கொடுத்தால் தான் செய்வேன்னு சொல்லி கண்டிஷன் வைக்கல, தாழ்த்தி கேட்கிறேன். அநேகர் வைக்கிற பொருத்தனை கண்டிஷன் அப்படிதான், நீங்க செஞ்சீங்கன்னா செய்வேன், அது அல்லவே அல்ல. மாறாக என்ன சொல்லணும், ரெக்வெஸ்ட் பண்ணி தாழ்த்தி, ஆண்டவரே உமக்கு சித்தமான நான் சுகமாக்க முடியுமா, நம்ம காட்சி நீ வாழ்வேன்னு சொல்லி பாருங்களேன். சரியத்தின் அவைகள் கெட்டு போயிருக்கலாம், சுகம் கிடைக்காம இருக்கலாம், முன்னேற்றம் இல்லாம இருக்கலாம், ட்ரீட்மெண்ட் அப்படியே தான் இருக்கு. எதுவாக இருந்தாலும் அப்படிப்பட்ட தாழ்த்தி தனிப்பட்ட முறையில ஆண்டவரோடு ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துங்க. நிச்சயமாகவே கர்த்தர் அதை கேட்பாரு. அதோடு மட்டுமல்ல, அதை பெற்றுக்கொண்ட பிறகு ஆண்டவருக்காகவே மகிமைப்படுத்துகிற வாழ்க்கை வாழ்ந்து பாருங்க, அற்புதங்கள் நடக்கும். கண்டிப்பா நீங்க அதை பார்க்க முடியும். இவர் சரின்னு சொல்லிவிட்டு அப்படி கேட்கும் பொழுது முன்னுமுன்ன எதுவுமே தெரியாது சொன்ன வார்த்தை சொல்லி கேட்கும்போது சுகம் கிடைச்சிருச்சு. ஆப்ரேஷன் இல்லாம அது பொண்ணு ஆறிச்சு, நார்மல் ஆயிட்டு, டெஸ்ட்ல கேன்சருக்குரியான அறிகுறி இல்லாம போச்சு.
சரி, அடுத்து என்ன பண்ணினார்? எப்படி இயேசுவை பற்றி சொல்லணும்னு தெரியல, எல்லார்ட்டும் சொன்னாலும் ஒரு மாதிரி பண்ணுவாங்கன்னு குடும்பத்தார் இதை பார்க்கறாங்க. டாக்டர் ஒண்ணுமே ஆபரேஷன் எதுவுமே கியூமோ இல்லாம நீ சுகமாயிட்டே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த காரியத்தை குடும்பத்துக்கு ஃபர்ஸ்ட் சொல்றாரு. அப்ப எல்லா குடும்பமும் வீட்டில் உள்ளவங்களா இயேசுவை ஏற்றுக்கொள்றாங்க. அடுத்து எப்படி இயேசுவை பற்றி எப்படி சொல்லும்போது அதுல இருந்து அவர் என்ன பண்ண, செருப்பு போடுறதை நிறுத்திட்டாரு. பைபிளை கையில எடுத்துட்டாரு. அவருடைய வேலைலாம் செருப்பு போடாம நடந்து போயிட்டே இருப்பாரு. எல்லாரும் கேட்பாங்க, செருப்பு போடுறதானா? அதை வச்சே சொல்லுவாராம். இந்த காலே எடுக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்துச்சு கேன்சர்ல. ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுத்தார் அந்த இயேசு. நான் அவரை நோக்கி பார்த்தேன். இன்னைக்கு செருப்பு எனக்கு முக்கியமே இல்லை, இன்னைக்கு அவரை பற்றி சொல்றதா முக்கியம். இந்த கால்நடையாகவே நடந்து இந்த கால் பாருங்க, செருப்பு இல்லாம கூட இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு அளவு அந்த புண்ணெல்லாம் ஆறி நல்லா இருக்கிறேன்னு சொல்லி மகிமைப்படுத்த ஆரம்பித்தாராம். இன்று வரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார். திரளான ஜனங்களை கர்த்தர் பக்கம் நடத்துறாரு, தைரியம் கொடுக்கிறாரு. என்ன இன்னைக்கு ஆண்டவர் உயிரோடு வச்சிருக்கிறாரு, சுகத்தை கொடுத்திருக்கிறாரு, உங்களுக்கும் செய்வாரு. அவரால் முடியும்ட்டு ஆண்டவருக்கு போகிற இடமெல்லாம் மகிமைப்படுத்துகிறார். இன்று வரை அன்று பாதித்த அந்த பாதிப்பு வரவில்லை, தொடர்ந்து ஓடுகிறார். யோசித்து பாருங்கள், ஏன் நமக்கு ஆண்டவர் செய்யக்கூடாது? ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிற அந்த காலை நேரத்தினுடைய சமூகத்துல தாழ்த்தி வந்து நிற்கும் பலன் உள்ளவனுக்காயிலும் பலன் அற்றவனுக்காயிலும் உதவி செய்கிறது லேசான காரியம்பா. நீர் ஏகைக்கு அப்பாற்பட்ட வல்லமை உள்ளவர், அற்புதங்களின் நாயகர், அதிசயமானவர். யாரெல்லாம் அப்பா உம்மோடு கூட உடன்படிக்கை ஏற்படுத்துறாங்களோ, தாழ்த்தி பொருத்தனை பண்றாங்களோ, அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய விண்ணப்பத்தை கேட்டு உம்முடைய நாம மகிமைக்காக, ராஜ்யம் கட்டப்படுவதற்காக, ராஜ்யத்தின் சுவிசேஷம் எல்லா இடமும் சொல்லப்படுவதற்காக அந்த பிள்ளைகளை நினைத்தரலும் நீர் மகிமைப்படும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், துதிகணமே ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். எல்லா விதத்திலும் ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். அதுதான் நமக்கு ஏற்றதும் இனிமையானதும் போதுமானதாக இருக்கும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே,